ஃப்ரைடே மினி விலாக் பார்த்துட்டு இருக்கீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் ஊற்றிட்டு இருக்கிறேன். முந்தின நாள் நைட்டு வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சமாக வந்து சாறு மாதிரி வச்சுட்டேன். அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தேங்காய் எல்லாமே அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறேன். பொரியலுக்கு பீட்ரூட் இருந்தது. ஸோ அதை வச்சு பொரியலும் பண்ணியாச்சு. மட்டன் குழம்பு நான் எப்போ பண்ணாலுமே அது கூட வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவேன். எப்போவுமே உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை. அதனால் ரெண்டு கத்திரிக்காய் இருந்தது. ஸோ அதை வச்சு வந்து மட்டன் குழம்பு பண்ணேன். எங்கள் அம்மா வந்து கறி குழம்புல வந்து எப்போவுமே கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லஞ்ச் வந்து சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுட்டு ரயானுக்கு வந்து ஹேர் கட் பண்ணாமலே இருந்தோம். ஸோ அதையுமே போய் அவனுக்கு சூப்பராக பண்ணிட்டு வந்தாச்சு. ஈவினிங் மேலே கிராசரி எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழமுதிர் நிலையம் போயிருந்தோம். போயிட்டு வர வழியில் ஃபஹீம்க்கு வந்து நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருது. அதுக்கு கேக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். நைட்டு வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வச்சு தோசை சாப்பிட்டோம். பாய்.